உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. நாலு 8/2015 ஆடி 19 செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தி திதியானது காலை 8:22 வரை, பின்பு பஞ்சமி. உத்திரட்டாதி நட்சத்திரமானது பின்னிரவு 3:47 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிகவும் உத்தமம். ரிஷபம். 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். லாபகரமான பலன்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். மிதுனம். 10இல் சந்திரனும் 3ஆம் வீட்டில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பதால் உங்களது முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடகம். பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று 2இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். 2 நாட்களாக நடைபெற்ற சந்திராசிரமமானது முடிந்து விட்டதால் குழப்பங்கள் விலகி மன அமைதியும் அனுகூலங்களும் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். சிம்மம். 8இல் சந்திரன் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதும் 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அனுகூலமற்ற அமைப்பாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. கன்னி. சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களது முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. துலாம். 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஆகும். குருவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படும். விருச்சிகம். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு அமையப்பெற்று 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ள முடியும். இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். சூரியன் செவ்வாய் 9இல் இருப்பதால் உறவினர்களுடைய உதவி கூட சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள்.